இப்போ நீங்கள் இந்த ஈசால் சவாப் அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இதில் தான தர்மங்கள் செய்கிறது இந்த விஷயங்கள்லாம் ஓகே. இந்த குரான் ஓதி நன்மையை சேர்க்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் இப்படி சொல்கிறாங்க, குரான் ஓதி இறந்தவங்களுக்கு நன்மையை சேர்க்க வைக்க முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த சொல்கிறதுக்கு ஆதாரமாக திருமறையினுடைய வசனங்களை ஆதாரமாக சொல்கிறாங்க. என்ன வசனங்கள் அப்படின்னா, லைஸ லில் இன்சானி இல்லாம சா, ஒரு மனிதனுக்கு எது விதித்ததோ அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த குரான் வசனமும், வலா தஸிரு வாசிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது அப்படின்ற இந்த குரான் வசனத்தை வச்சு, அப்போ குரான் ஓதுறது, குரானை வச்சு நம்ம ஈசால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் குரான் ஓதியும் நன்மையை சேர்க்க முடியும்னு சொல்கிறீங்க. இது முற்றிலும் மாற்றமாக இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதால் தான் இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்படி ஒரு வசனத்தை கொண்டு வர்றது அவர்களுக்கு எதிராகவே இருக்குது. ஏன்னா ஒரு வசனம் நீங்கள் சொல்லி காமிச்சிங்க, வலா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. முதலாவதாக இந்த வசனத்தை அவர் புரிந்து கொண்டதே தவறு. ஏன் தெரியுமா? இங்கே விஸ்ருங்கிற வார்த்தை இறைவன் யூஸ் பண்ணுறான். விஸ்ரு என்றால் அர்த்தம் தவறு, பாவம், குற்றம், பிழை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது என்று தானுங்க இறைவன் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் திருடனான்னு வச்சுக்கிறேங்க, அதனுடைய தண்டனை அவனுக்கு தானே. அதை விட்டு குற்றம் அவன் செஞ்சான், தண்டனை உங்களுக்கு தரப்போகிறேன் என்று இறைவன் சொல்லுவானா? இல்லை. ஒருத்தன் மது அருந்தினான்னு வச்சுக்கிறேங்க, அது பாவம். அதை செய்தால் அதுக்கு உண்டவனுக்கு தானே தண்டனை. எவன் செஞ்சானோ அதுக்கு தானே தண்டனை. அதை விட்டு மது அருந்து உன்னை விட்டுவிட்டு நீ போப்பா, நான் தண்டனை இன்னொரு ஆளுக்கு தான் கொடுக்க போகிறேன் என்று இறைவன் சொல்லுவானா? இல்லை அல்லவா? அப்போது இறைவன் சொல்கிறான், ஒருவரின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. அவரவர்கள் செஞ்ச குற்றத்துக்கு அவங்கவுங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான் இறைவன் இதை சொன்னானே தவிர நல்ல காரியத்துக்காக இதை சொன்னான். அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? விஸ்ருங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். பாவம், தவறு அப்படி தாங்க இருக்கும். இது அப்படி நீங்கள் பொதுவாக எதையும் சேராது அப்படின்ட்டு இல்லை, நன்மையான காரியம் சேராதுங்கிற அப்படி இல்லை. இறைவன் அந்த வசனம் சொன்னது தவறு குற்றத்துக்கு மட்டும்தான். அது தெளிவாக இருக்குது. அதை நாமளும் தானே ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல காரியத்தை கொண்டு வரலாமா? நல்ல காரியத்துக்கு கொண்டு வரதா இருந்தால் இப்படி சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கு அது எதிராக தானே இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த வஹாபிகள்கிட்ட, ஏங்க தர்மம் செஞ்சு அந்த நன்மையை இறந்து போனவங்களை சேர்த்து வைக்கலாமா அப்படி கேளுங்க. சேர்த்து வைக்கலாமா? ஏங்க நீங்கள் ஓதுன வசனத்துக்கு எதிரானதாச்சே. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்களே. அப்போ தர்மத்தை மட்டும் எப்படி சுமக்கும்? சரி, அதே போல் இன்னொரு கேள்வியும் வைக்கிறோம். அவங்கள்ட்ட இறந்து போனவர்களுக்கு ஹஜ்ஜி செஞ்சு அந்த நன்மை சேர்த்து வைக்கலாமா அப்படி கேட்டால் சேர்த்து வைக்கலாமா? ஏங்க நீங்கள் ஓதுன வசனத்துக்கு அது எதிரானதாச்சே. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார்ண்டு. அப்போ நீங்கள் ஹஜ்ஜி செய்வீங்க, அது இன்னொரு எப்படி சுமப்பார்? உங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறத நீங்கள் கொண்டு வந்த இந்த வசனம். அப்போ அதனால் நிரூபமாக ஆயிடுச்சு இது பாவங்கள் சம்மந்தப்பட்டதாண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய நல்ல காரியம் இன்னொருவருக்கு சேராது அப்படின்னு சொன்னீங்களாக, ஜனாசா தொழுகையே இப்போ தொழ முடியாதுங்க. ஒருவரின் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்கான்னு வச்சுக்கிறோங்க. அப்போ ஜனாசா தொழுகை நம்ம தொழுவணும், மார்க்கத்தில் இருக்கிறது அல்லவா? அதே போல தான் லைஸ லில் இன்சானி இல்லா மா சா. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் முயற்சித்தால் அதன் பலனை அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம். அதோடைய பலன் அவனுக்கு உண்டு அப்படின்னு தான், அவனுக்கு இருக்க வீணாக போகாது அப்படின்னு அர்த்தமே தவிர மற்றவர்களுக்கு அது கொடுக்க முடியாண்டு இருக்குதா? ஒரு மனிதன் குர்ஆனை ஓதனான்னு வச்சுக்கிறங்களேன், அந்த நன்மை அவனுக்கு தான். அந்த நன்மையை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறான், அது அவனுக்கு உரிமை, அவனுக்குரியதே அவனுக்கு கொடுக்குறான். அது இல்லாமல் இன்னொருவர் குர்ஆன் ஓதுனார், அவர் ஓதுன குர்ஆனை இன்னொரு ஆளுக்கு இவர் சேர்த்து வைக்க முடியுமா? நீ ஓதுனா சேர்த்து வைக்கலாம். ஏன்? நீ ஓதுனா உனக்குரியது. ஒரு மனிதன் முயற்சித்தது அவனுக்குரியது, அவன் யாருக்கு வேணுமானாலும் கொடுக்கலாம். தர்மம் அப்படி தானே. ஒரு முயற்சித்தான், பணம் சம்பாதிச்சான், அவனுக்குரியது. நாடியவர்களுக்கு பணத்தை கொடுக்கலாம். ஒருவன் சம்பாதித்து அவனுக்குரியது தான். இன்னொருவன் பங்கெடுக்க வர முடியுமா? முடியாது. ஏன்? யார் முயற்சி செய்தானோ அவனுக்குரியது தான். இன்னொரு எப்படி அதில் நுழைய முடியும்?
அதுதான் அந்த வசன கருத்தே தவிர தனக்குரியதை பிறருக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. குர்ஆன் ஓதலாம் நன்மை அவருக்கு உண்டு, அந்த நன்மை பிறருக்கு கொடுக்கிறார். அதனால இந்த வசனத்தை கொண்டு வர முடியாதுங்க. எல்லா விஷயங்களும் அப்படித்தான், முயற்சித்து அவருக்கு இருக்கிறது, அவருக்கு உள்ளதை மற்றவருக்கு கொடுக்கிறார். அதே போல இந்த வசனத்துக்கு குர்ஆன் ஓதக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருப்பாங்க? நீ இறந்து போனவங்களை யாசின் ஓதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அவங்க சொன்னதால் தான் நம்ம செய்கிறோம். சரி, இந்த வசனங்களுக்கு ஒருவர் நன்மையை சேர்த்து வைக்க முடியாது என்பதுதான் பொருள்னு சொன்னால் இந்த வசனம் யாருக்கு இறங்குனுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தானே. அந்த வசனத்துடைய விளக்கம் யார் சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே சொல்லணும். வஅன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸ், நபி அவர்களே உங்களுக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம், மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. ஒரு வசனத்தினுடைய பொருள் என்னங்கிறத இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு சொல்லி ஆகணும். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் சொன்னாக்கா எப்படி சொல்லியிருப்பாங்க? இறந்து போனவங்களுக்கு நீங்கள் யாசின் ஓதுங்கன்னு எப்படி சொல்லியிருப்பாங்க? அப்போ குர்ஆன் ஓதும் நன்மையும் இறந்து போனவங்களுக்கு சேர்க்கிறது. இன்னொரு ஹதீத்தும் இருக்கிறது தெளிவாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் கரஅல் குர்ஆன் வ அமில பிமா ஃபீஹி, ஒருவர் குர்ஆனை ஓதினாரு அதன்படியும் நடந்தாரு, உல்பிஸ வாலிதாஹு தாஜன், அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது மறுமையிலே. அப்ப இவர்களுக்கே பெற்றோர்களுக்கே இந்த சிறப்புன்னு சொன்னா ஓதியவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கும் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோமாக்கா ஹதீஸின் அடிப்படையிலே தான் நம்ம குர்ஆன் ஓதி மற்றவர்களுக்கு சேர்க்கிறோம். அப்போ யாசின் சூரா அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே, அபூ தாவூது அஹ்மதி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா. ஆகவே நாம் குர்ஆன் ஓதுவது, யாசின் ஓதுவது, இறந்து போனவர்களுக்கு நன்மையை கொடுப்பது எல்லாமே ஹதீஸுகளின் அடிப்படையில் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்.